உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வில்லேஜ் தான். ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்கே. மேடம், உங்களோட வேலைகளுக்கு நடுவுல நாங்க அழைச்சதை மதிச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். இதுவும் என்னோட கடமைகள்ல ஒண்ணுதான். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் எங்க சார்புல இன்னொரு அப்ளிகேஷன். சொல்லுங்க. எங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட் மேடம். தேங்க்யூ. மாப்ள பின்றியே. மாப்ள இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்க மாப்ள. ஏன்னா ஜூம் மீட்டிங்ல முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்படி கடைசி நேரத்துல வந்து சொல்லுவீங்க. கரெக்ட் தான்டா, எங்களுக்கே இப்பதான் சொன்னாங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன வருது? சரி மீட்டிங்க்கு டைம் ஆகுது. இந்த கோட்டை போட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க வந்ததுக்கு. மேடத்தை எல்லாரும் போய் வழி அனுப்பிச்சு போங்க. வாங்கம்மா வாங்க, நாங்க உங்க கூட வரோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போங்கப்பா. ஏன் மத்தாளுகளை கூப்பிட்டு வேலைய ஆரம்பிங்க. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. எங்க? சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. போதும். அம்மா, இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கிட்டு எங்களை எல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும், வரேன். சரிங்க, வாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. என்ன கார் லாக்ல இருக்கு? இங்க வெயிட் பண்ணாம அப்படி எங்க போய் தொலைஞ்சான்? சாமுண்டீஸ்வரி அம்மா. அம்மா வணக்கம்மா. நீ கார் டிரைவரை பாத்தியா? அம்மா அவர் இந்த பக்கமா தான் போனாரு. அந்த பக்கமா? ஆமாம்மா. சரி நீ போ. சரிங்கம்மா. மேடம் போலாமா? சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. நீ கார் கிட்ட வெயிட் பண்ணாம எங்க போன? நான் எங்கேயும் போலியே, அங்கதான் பக்கத்துல இருந்தேன். எங்கேயும் போலியா? இல்ல மேடம். அங்கேயே தான் இருந்தியா? இங்க பாருங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியும். நீங்க ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறதுனால புது பதில்லாம் வராது. அப்படியா? வண்டியை கொஞ்சம் நிறுத்து. இறங்கு. இப்ப எதுக்கு இறங்க சொன்னீங்க? அதே கேள்வியை தான் இப்பவும் கேக்குறேன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். கன் பாயிண்ட்ல கேக்குறேன். உண்மையை சொல்லு, நீ எங்க போன? சொல்லு. மேடம், நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட இருந்து அந்த பதில் தான் வரும். நான் அங்கதாங்க இருந்தேன். இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. என் உள்ளுணர்வு என்னை எப்பவுமே ஏமாத்தாது. சொல்லு, நீ என்கிட்ட உண்மையை சொல்லல. அறகுறையா ஏதோ சொல்ற.
கரெக்டா? சரிங்க மேடம், உங்க உள்ளுணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த அதிகாரமா கேட்கறது, இந்த மாதிரி கண்ணை வச்சு கேட்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அன்பா கேளுங்க, நான் சொல்றேன். அன்பாவா? உன்கிட்டயா? நான் அதிகாரம் செஞ்சே பழக்கப்பட்டவன். அன்பா பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நான் கண்ணை அழுத்துனா உன் உயிர் போயிடும். அழுத்தவா? சொல்லு. ஐயோ மேடம், அங்க பாருங்களேன், என்ன இவ்வளவு ஈஸியா வந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணை வச்சு பயமுடுத்தினா நான் பயந்துருவேனா? பயன்றது என் லைஃப்லயே கிடையாது மேடம். இந்த கண்ணு என்ன நீங்க அழுத்தினா மட்டும் தான் சுடுமா? நான் அழுத்தினாலும் சுடும்ல, பாக்குறீங்களா? இந்தா கொடுங்க. எல்லாரும் வாங்க. என்ன ஈஸ்வரி? இது யாருன்னு தெரியுதா? தெரியலையம்மா. தெரியலம்மா. இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன். கொடுங்கம்மா பாரு. மாமா, இவன் அவரு பேரன்? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, கொடுத்த பில்டப்ல வேற மாதிரி இருந்துச்சு. பார்க்க காமெடி பீஸ் மாதிரியே இருக்கானே மாமா. அவன் ஆளும் மண்டையும் தாடியும் தலைமுடியும் கூட ஜடாமுடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கான் மாமா. இவன் உங்க மருமக பிள்ளையா? பார்க்கவே கன்றாவியா இருக்கான். அதான் மாப்ள, எனக்கும் டவுட்டா இருக்கு. அவன் முகத்தை பார்த்தா பூட்டை உடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா கோவில் பூட்டை உடைச்சு கோவில திறக்கிற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்துல எல்லாரும் முகத்திலயும் ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனா இவன் முகம் ரொம்ப கன்றாவியா இருக்கு. எனக்கு என்னமோ வேற யாரு போட்டோவையோ அத்தை தப்பா காட்டுறாங்களோ எனக்கு தோணுது மாமா. அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது மாப்ள. அம்மா, இவனை எப்படிமா கண்டுபிடிச்சுங்க? நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான்ல, அந்த வேலைக்காரன் தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கான். அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சேதுபதி தாத்தாவோட பேரனை நீ கண்டுபிடிச்சு கொடுக்காத, புரியுதா? நீ கண்டுபிடிச்சு கொடுத்தா அவர் உயிருக்கே ஆபத்து. எங்க அம்மா அவரை சும்மா விட மாட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவெல்லாம் உன்ன வந்துதான் சேரும். இந்த சாவி. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த பேரை யாருங்கிறத நீ காட்டி கொடுத்துட்டல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன்னால ஒரு உயிர் போனா என்ன பண்ணுவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.